வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு சொல்தான் வெள்ளை அறிக்கை அல்லது ஒயிட் பேப்பர். ஆனால் வெள்ளை அறிக்கை எதற்கு வெளியிடப்படுகிறது? அப்படி என்றால் என்ன என நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. ஒரு அரசு அல்லது நிறுவனம் தங்களின் கொள்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பான உண்மை நிலையை மக்களுக்கு விளக்குவதாக வெளியிடும் அதிகாரப்பூர்வ ஆவணமே வெள்ளை அறிக்கை ஆகும். இந்த அறிக்கையில் அந்த விவகாரத்தின் பின்னணி, தற்போதைய நிலை, எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவான தகவல்கள் அந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும். வெள்ளை அறிக்கையின் முக்கிய நோக்கம் மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவாக எடுத்துரைப்பதுதான். அதோடு அரசின் செயல்பாடுகளை வெளிப்படையாக தெரிவிப்பது, கொள்கை முடிவுகளுக்கான காரணங்களை விளக்குவது மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பதும் இதன் நோக்கங்களாகும். ஒயிட் பேப்பர் என்ற சொல் முதலில் பிரிட்டிஷ் அரசால் பயன்படுத்தப்பட்டது. முக்கியமான சட்டங்கள் அல்லது கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அரசின் நிலைப்பாட்டை மக்களுக்கு விளக்கும் ஆவணங்களுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது. இந்தியாவிலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொருளாதாரம், முதலீடு, நிதிநிலை, நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் தற்போதைய ஆட்சியின் செயல்திறனை விளக்கவும், முந்தைய ஆட்சிகளின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு காட்டவும் வெள்ளை அறிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆதாரங்களுடன் கூடிய தகவல்கள், புள்ளி விவரங்கள், தரவுகள், கொள்கை பரிந்துரைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு முன்மொழிவுகள் ஆகியவை ஒரு வெள்ளை அறிக்கையின் முக்கிய அம்சங்களாகும். எனவே வெள்ளை அறிக்கை என்பது வெறும் அறிக்கை அல்ல, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே வெளிப்படைத்தன்மையை உருவாக்கி உண்மை தகவல்களை பகிரும் முக்கியமான ஆவணமாக அது கருதப்படுகிறது. தாவேகாவின் முதல் வெள்ளை அறிக்கை இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.